எங்களுக்கு மீட்பை ஏற்படுத்தவும் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பாடுபட்டதை நினைவு கூறும் இந்த நாளிலே உமது ஆசீர்வாதத்தின் கரம் எல்லா தியானம் செய்கிறவருடைய பிள்ளைகளோடும் கூட இருந்து அடியாருடைய தியானமும் ஆசீர்வாதமாக இருக்க எங்களோடு உடைய வார்த்தைகளை கொண்டு பேசும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான பிரசன்னமும் கிருபையும் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலே உலகம் அனைத்திலும் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் தியானிக்கும் இந்த தியானம் நமக்கு அதிக ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய கிருபையும் கொண்டு வருவதற்கு கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலத்திலே நான் இந்த உலகத்திலே மனிதனுடைய பாவங்களுக்காக மரிக்க வந்தேன் என்று அவர் தெளிவாக சொன்னார். தம்மை கிறிஸ்துவாக அவர் கூறி காண்பித்தார். அது மாத்திரமல்ல, அந்த சிலுவை பாடுகளுக்கு நெருக்கமான அந்த காலங்கள் வந்த போது மனுஷகுமாரனாகிய நான் மனிதர்களாலே பிடிக்கப்படுவேன், அவர்கள் என்னை சிலுவையிலே அறைவார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆயினும் நான் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன் என்று பல முறை அவர் சொன்னார். பாவிலான மனிதர்களாலே நான் பிடிக்கப்படுவேன், சிலுவையிலே அறையப்படுவேன் என்று அவர் சொன்ன அந்த காரியத்தின்படியாக அவர் தம்மை சிலுவை பாடுகளுக்கு என்று அர்ப்பணித்து அந்த சிலுவை பாடுகளை தாமாக ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே வியாழன் இரவென்று அவரை தேடி சென்ற, அவரை பிடிக்கும்படியாக தேடி சென்ற மக்களிடத்திலே நான் தான் அவர் என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லி சீசர்களை அவர்கள் பிடிக்காதபடிக்கும் சீசர்களை விட்டுவிடவும் அவர் சொன்னார் என்று கூட பார்க்கிறோம். அப்படி என்றால் தாமாக அவர் தப்பித்துக் கொள்ள விரும்பாதபடி தம்மை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பிடித்து சென்றவர்கள் அவரை பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டார். பின்பு அவர் தேசாதிபதியாக இருந்த பிலாத்துவினிடத்திலே கொண்டு போகப்பட்டார். அங்கு அவர் விசாரிக்கப்பட்டார். ஆனால் மக்கள் அவரை சிலுவையிலே அறையும்படி சொல்லும்படியாக அந்த பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அங்கிருந்த மத தலைவர்களும் அவர்களை ஏவி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். எந்த மக்கள் ஓசன்னா என்று சொல்லி 5 நாட்களுக்கு முன்பாக அவரை எருசலேமின் வீதிகளிலே ராஜாவாக வரவேற்றார்களோ அதே மக்கள் கூட்டம் அந்த தலைவர்களோடு சேர்ந்து இவனை சிலுவையிலே அறையும் என்று கோஷமிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அமிதமாக அவர் சிலுவையிலே அறையப்படும்படியாக பிலாத்துவினாலே தீர்ப்பு கொடுக்கப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு தமது சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கொல்கதா இந்த இடத்திலே சிலுவையிலே அறையப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆணிகளாலே அவர் அறையப்பட்டார். அமிதமாக அவர் தொங்கும் போது கொடிய வேதனை அவரை தாக்கி இருக்கக்கூடும். பொதுவாக சிலுவையிலே அறையப்பட்ட கொடிய குற்றவாளிகள் இல்லைனால் கொலை குற்றவாளிகள் தண்டனை பெற்று திருந்தாத மக்களைத்தான் இவ்விதமாக அந்த சிலுவை மரணத்திலே அவர்கள் ஒப்பு கொடுப்பார்கள். சிலுவையிலே அறைவார்கள், அறைந்து தண்டனை கொடுத்து அவர்களை கொலை செய்வார்கள். இது அந்த ரோமர்களுடைய வழக்கமாக இருந்தது என்று பார்க்கிறோம். உலகத்திலே உள்ள கொடிய தண்டனைகளிலே சிறந்த தண்டனையாக அந்த ரோமர்களுடைய தண்டனை இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தொங்கும் போது அவர் அதை தாமாக ஏற்றுக்கொண்டு சிலுவையை பலிபீடமாக்கி அதை பாவ பரிகாரம் செய்யும் இடமாக மாற்றினார் என்பதை நாம் வேத திருவசனத்திலிருந்து காண்கிறோம். அங்கே நாம் பார்க்கும்போது பொதுவாக சிலுவையிலே அறையப்பட்ட மக்கள், சிலுவையிலே அறையப்பட்ட குற்றவாளிகள் அவர்கள் வேதனையின் கோரத்தினாலே தம்மை சூழ இருக்கிற மக்கள் பரிகாசம் பண்ணி ஏளனம் செய்வதை பார்த்து அவர்கள் அவரை தூசித்து சிலுவையிலே அறைந்த அந்த போர் சேவர்களையும் தூசித்து அவர்கள் ஏளனமாக பேசி அந்த வேளையை செலவிடுவார்கள். அவர்கள் மிக மிக கேவலமான வார்த்தைகளினாலே தூசிப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ சிலுவையிலே 7 வார்த்தைகளை மட்டும் கூறி அவர் அமைதியாக அந்த பாடுகளை ஏற்றார் என்று நாம் வேதத்தின் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் முதலாவதாக சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை மன்னிப்பின் சிந்தையாகிய தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறதா இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதோடு கூட அங்கே அவர் குற்ற நிவாரண பலியாக தொங்கினபடினாலே மனிதனுடைய குற்றங்களை மன்னிக்கும் ஒரு மன்னிப்பின் தன்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தம்மை சிலுவையிலே அறைந்தவர்களையும் தம்மை சிலுவையிலே அறையும்படியாக ஒப்பு கொடுத்த அந்த மத தலைவர்களையும் தீர்ப்பளித்த பிலாத்துவையும் இன்னும் அங்கே ஏராளமாக கோஷமிட்டு இவரை சிலுவையிலே அறையும் என்று சொன்ன அந்த மக்கள் கூட்டத்தையும் அவர் மன்னித்து இவர்களுக்கு மன்னிப்பின் சிந்தையை தாரும் எங்கள் பரம தந்தையை என்று அவர் வேண்டிக் கொண்டார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். தமது வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஒரு குற்றவாளிகளை சிலுவையிலே அறைந்திருந்தார்கள், கள்ளர்களை சிலுவையிலே அறைந்திருந்தார்கள், அவ்விதமாக கொடிய குற்றம் செய்தவர்களை சிலுவையிலே அறைந்திருந்தார்கள். ஆனால் இடது பக்கத்தில் இருந்தவன் அவரை தூசித்து பரிகாசம் செய்தான் என்று பார்க்கிறோம். ஏளனம் செய்தான். நான் எங்களை போல குற்றவாளியாக நீ தொங்குகிறாயே என்று கூட அவன் நினைத்திருக்க கூடும். ஆனால் வலது பக்கத்தில் இருந்த கள்ளனோ நாம் செய்த குற்றங்களுக்கு தக்கதாக தண்டிக்கப்படுகிறோம், இவரோ எந்த குற்றத்தையும் செய்யவில்லை, அவர் நீதிமானாயிருக்கிறார் என்று அவன் கண்டு, அவர் ராஜாவாக அவன் கண்டு, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஒரு இரக்கத்திற்காக வேண்டினான். அவன் அமிதமாக வேண்டிக் கொண்ட போது இயேசு பதிலாக சொன்னது, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். அமிதமாக வாழ்க்கையிலே மனிதன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவருடைய பாதத்திலே வேண்டிக் கொள்ளும் போது அவர்களுக்கு அவர் மன்னிப்பையும் தமது பரம வீட்டின் பாக்கியத்தையும் அருளுகிறவராய் இருக்கிறார் என்பதையும் அங்கே வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல இயேசு சொன்னார், அதோ உன் தாய் என்றும் அதோ உன் மகன் என்றும் அவர் 2 வார்த்தைகளை மட்டும் சொன்னார் என்று பார்க்கிறோம். ஒன்று, தமது சிலுவையின் அருகிலே அழுது கொண்டு வேதனையோடு நின்ற, நான் இனி என்ன செய்வேன், என்னை யார் ஏற்றுக்கொள்வார்கள், ஏனென்றால் அவருடைய மற்ற பிள்ளைகள் மற்ற உறவினர்கள் எல்லாரும் யூதர்களுக்கு பயந்ததினாலே அவர்கள் என்னையும் தண்டிப்பார்கள், என்னையும் ஏதாவது தீமை செய்வார்கள் என்று ஒருவேளை பயந்து அங்கலாய்த்து ஒரு ஒதுக்கப்பட்ட இல்லைனால் கைவிடப்பட்ட நிலையிலே நின்று கொண்டிருந்த நிலைமையை இயேசு உணர்ந்து தம்முடைய ஒரு சீசனை, சிலுவையின் அருகிலே நின்ற தம்முடைய சீசனை அவர் பார்த்து, யோவான் ஆகிய சீசனை பார்த்து, ஏதோ உன் தாய் என்று அவர் சொன்னார். அந்த சீசன் இடத்திலே, அந்த தாயினிடத்திலே அதோ உன் மகன் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்ப சீசனும் அந்த தாயும் அவர்கள் அந்த ஒரே ஐக்கியத்திலே இணைக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து சொன்னது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல வாசிக்கிறோம். இங்கே இயேசு அவர் சிலுவையிலே தொங்கி பாவ பரிகாரமாக பிராயசித்தம் செய்யும் போது அவர் தம்மை பூரண பலியாக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக அவர் குற்றம் சுமந்தவராக ஒரு போக்காடு வெளியே அனுப்பப்பட்டு குற்றத்தை சுமந்து சென்ற ஒரு போக்காட்டை போல அவர் மனிதனுடைய பாவம் முழுவதையும் சிலுவையிலே சுமந்து தொங்கிக் கொண்டிருந்ததினாலே அவர் கைவிடப்பட்டவராக முழு மனிதனாக பிதாவின் அந்த தெய்வீக ஐக்கியத்தினின்று விடுபட்டவராக முழு மனிதனாக அந்த பிராயசித்தம் செய்தார். அப்போதுதான் அவர் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அமிதமாக கைவிடப்பட்ட நிலைமையிலே அவர் வந்து மனித பாவ பரிகாரம் செய்து அந்த வேதனையை சகித்து நமக்காக மீட்பை சம்பாதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார் என்று 5வது வசனமாக அவர் சொன்னார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அவர் தாகமா இருக்கிறேன் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அங்கே அவர் சிலுவையிலே தமது ரத்தத்தை எல்லாம் சிந்தி மரித்ததினாலே அவருடைய சரீரத்தில் இருந்த ரத்தம் எல்லாம் சிந்தினது. அவர் ஏற்கனவே தண்ணீரோ மற்ற உணவுகளோ அருந்தாதிருந்ததினாலே அவர் தாகமா இருந்திருக்க கூடும். ஆனால் உண்மையாக அவர் கூறிய இந்த திருவசனம், அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னது மனித ஆத்மீக ரட்சிப்பின் தாகம். இந்த கூடி இருக்கிற மக்களும்
என்னை சிலுவையிலே அறைந்தவரிடம் இந்த உலகின் எல்லா பாவம் செய்த மக்களும் அவர்கள் பாவ பரிகாரம் பெற்று ஆத்தும ரட்சிப்பு அடைய வேண்டும், அதற்கான தாகத்தை உடையவராயிருக்கிறேன், இவருடைய ஆத்தும மீட்பு அருமையாயிருக்கிறது என்று உணர்ந்தவராக அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் என்று நாம் வேதத்தின் சத்தியத்திலே அறிந்து கொள்கிறோம். ஆறாவதாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே அவர் இவ்விதமாக எல்லா கிரியைகளும் முடிந்ததாக அவருடைய அந்த பிராயசித்த பணிகள், பிதா கொடுத்த திட்டம், பிதா தனக்கு கொடுத்ததான திட்டமாகிய மீட்பின் அந்த கிரியைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக, பலியின் நியமங்களை முடித்தவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒரு நிறைவின் வார்த்தையாக முடிந்தது என்று சொன்னார் என்று வாசிக்கிறோம். அடுத்தபடியாக நாம் ஏழாவதாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போக வேண்டும் என்று நாம் பிரசங்கியின் புஸ்தகம் 12வது வசனத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்ல வேண்டும். இவ்விதமாக மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவி தன்னை தந்த கடவுளிடத்திற்கு போக வேண்டும். இன்னும் பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆவியை விடாதிருக்க ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆவி தன்னை தந்த அந்த கடவுளத்தில் ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வருவதற்கு, அங்கே அவருக்கு மனிதனாக பிறப்பதற்குரிய ஆவி பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்டது. அந்த ஆவி பிதாவினாலே கொடுக்கப்பட்ட ஆவி என்று பார்க்கிறோம். அதை அவர் பிதாவின் கரங்களிலே மறுபடியும் ஒப்புவித்தார். அதே வேளையிலே அவருடைய தெய்வீகத்தின் ஆவி அவரிலே இருந்தது. அவர் அந்த தெய்வீக ஆவி உள்ளவராக, அவர் தெய்வீகத்திலே இருந்த அந்த தொடர்பிலே அவர் இருந்தார் என்றாலும், ஆகவேதான் அவருடைய அந்த மனிதனாக வந்த அந்த ஆவி பிதாவினிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அவர் தெய்வீகத்திலே இருந்ததினாலே, அந்த தெய்வீக ஆவியினாலே 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதினாலே நமக்கு என்ன நன்மைகள், என்ன பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். முதலாவது, பாவத்தையும் அதனால் ஏற்பட்ட விளைவையும் அவர் சீர்படுத்தினார் என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆண்டாண்டு காலமாக, மாதமாக ஒவ்வொரு காலங்களிலும் நம்முடைய செய்திகளிலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் அவர் சிலுவையிலே ஏற்படுத்தின மீட்பையும் குறித்து சிந்திக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய ஜென்ம பாவமாகிய ஆதாமின் பாவம் நம்மிலே இருந்ததை இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்தின் மூலமாக பூரண பரிகாரம் செய்ய அவர் ஏற்பாடு செய்தார் என்பதை நாம் திருவசனத்திலே வாசிக்கிறோம். அதன் விளைவு என்ன? நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் வைத்த நித்திய வாழ்வை ஆண்டவர் பரலோகத்திலே நமக்கு தரப்போகிறார். மரித்தவர்களானாலும் உயிரோடு இருக்கிறவர்களானாலும் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் மறுரூபமாகி அந்த நித்திய வாழ்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக இரண்டாவதாக, தேவ கோபாக்கினை என்று நம்மை விடுவித்தார். பாவம் செய்த மனிதன் கடவுளுடைய தண்டனையை பெற்று அவருடைய கோபத்துக்கு ஆளானான், சாபத்துக்கு ஆளானான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த கோபத்தையும் சாபத்தையும் மாற்றி அம்மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருந்ததான அவருடைய கோபாக்கினை ஆகிய அந்த நரகாக்கினை என்று மனிதனை மீட்டு பரலோக வாழ்க்கையை தரும்படியாக அவர் ஏற்பாடு செய்தார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே இதை நாம் சம்பாதித்து நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மோட்சம் சேரும் பாக்கியமுள்ள பிள்ளைகளாக காணப்பட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது அவர் மன்னிப்பையும் மீட்பையும், தெய்வீக மீட்பையும் ரட்சிப்பையும் கொண்டு வந்தார் அந்த சிலுவை மரணத்தினாலே என்று பார்க்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம்.
ஆகவே நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தமது ரத்தத்தை சிந்தினார். ஆகவே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்து அவர்களும் பரலோக ராஜ்யம் செல்லும்படியான அந்த மகிமையான பாக்கியத்தை நமக்கு தருகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக நான்காவதாக சாத்தானின் வல்லமையை அவர் உடைத்து அவனுடைய அதிகாரங்களை பறித்து நாம் அவனுடைய அந்த அதிகாரத்தினின்று மீட்படையும்படியாக நம்மை மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். இன்னும் ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அவர் நம்மை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று அவர் சொன்னார். ஆகவே நாம் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே மரணமே உன் கூர் அங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அங்கே பவுலப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். அங்கே மரணத்தின் கூர் ஒடிக்கப்பட்டது, பாதாளத்தின் அந்த வல்லமை முறிக்கப்பட்டது. நாம் விடுதலையாகி பரலோக ராஜ்யம் செல்லும் பாக்கியம் உள்ளவர்களாக காணப்பட ஆண்டவர் கிருபை தருகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் அப்படி ஆனார் என்று வாசிக்கிறோம். 5ஆவதாக சரீர உபாதைகளினின்று அவர் நம்மை விடுவிக்கும்படியாக அவருடைய சிலுவை மரணத்தினாலே நமக்கு நன்மை உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் போது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்று துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோம். ஆகவே மனிதனுடைய சரீர உபாதைகள் அவருடைய சரீரத்திலே அவருடைய ஆத்மாவில இருக்கிற எல்லா விதமான பாடுகளையும் எல்லா விதமான கேடுகளையும் நீக்கி அவர் குணமாக்குதலை தருகிறார். ஆகவே அவருடைய தழும்புகளாலே அவரை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும், அவரை நோக்கி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே இது சாத்தியமாயிற்று. 6ஆவதாக சரீர ஆன்மீக நன்மைகளிலிருந்து அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் நாம் வாசித்ததான இந்த பகுதியில பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நம்மை மீட்டார். மரண பயத்திலிருந்து நம்மை மீட்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் நித்திய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும்படியாக இனி பாவம் இல்லை, மரணம் இல்லை, சாபம் இல்லை என்கிறதான ஒரு மகிமையான வாழ்வுக்கு நம்மை அவர் மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். 7ஆவதாக மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை புதுப்பித்தார். மனிதன் ஆதாம் பாவம் செய்த போது அவன் பாவத்தில் விழுந்தது முதல் மனிதர்கள் தெய்வ பகைஞராக மாறினார்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த மனிதன் சாத்தானின் அடிமையாகி கடவுளை விட்டு தூரம் போனதுனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவருடைய குற்றமில்லாத ரத்தம் நமக்கு பரிகாரத்தை உண்டாக்கி நித்திய ஒரு விடுதலையை உறவை புதுப்பித்து நாம் அவரோடு மறுபடியுமாக நாம் பேசும்படியாக அவரோடு உருவாடும்படியாக அவருடைய கிருபாசனத்தண்டை சேரும்படியான பாக்கியத்தை நமக்கு தந்தார் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரன் இரத்தத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் ஒப்புரவாக்கப்பட்டவன் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமை என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே அவர் கிறிஸ்துவை கொண்டு நம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஊழியக்காரர்களுக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பகையை சிலுவையிலே கொன்று அதை ஆணி அடித்து தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒப்புரவாக்கினார் என்று வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் அவரோடு சமாதானமாய் இருக்கவும், கடவுளோடு உள்ள அவருடைய ஐக்கியத்திலே நிலைத்திருக்கவும், அவருடைய பாக்கியங்களுக்கு சொந்தமாகவும், அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவும் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை ஏற்று ரத்தம் சிந்தி அவர் நமக்காக சிலுவையிலே அந்த உறவை உண்டாக்கினார், புதுப்பித்தார் என்று வாசிக்கிறோம். அடுத்து 8ஆவதாக நாம் கடவுளோடு கிட்டி சேரும் பாக்கியத்தை அவர் தந்தார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்திலே ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார்
என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு அவர் ஏற்படுத்தினபடினாலே நாம் பழைய நியமங்களின்படியான பலியின்படியான அந்த விதமான ஒரு தடைக்கல் இல்லாதபடிக்கு நாம் ஆண்டவரோடு உள்ள உறவிலே புதுப்பிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து அவருடைய பாக்கியங்களுக்கு பங்காளிகளாக மாறும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக மனிதன் நீதிமானாகும் பாக்கியத்தை அவர் தருகிறார். நாம் நீதிமான்களாக அவருடைய இரத்தத்தினாலே மாறுகிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் இப்படி நாம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீங்களாவது அவராலே நாம் ரட்சிக்கப்படுவதும் அதிக நிச்சயமாமே என்று வாசிக்கிறோம். 10வது நாம் பார்க்கும்போது அவர் நித்திய வாழ்வுக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவர் கோபாக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அவருடைய பிள்ளைகள் மரணத்திலிருந்து நீங்களாக்கி கோபாக்கினைக்கு நீங்களாகி நம்மை பரலோக ராஜ்யம் சேர்க்கும்படியாக இயேசு சிலுவையிலே மாண்டார். அவர் நமக்காக மாண்டார். அவர் நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். ஆகவே ஒரு பாடல் விதமாக சொல்கிறது, இயேசு சிலுவையில் மாண்டார், உனக்காகவும் எனக்காகவும் அகோர பாட அனுபவித்தார், உனக்காகவும் எனக்காகவும். ஆகவே இந்த பாடுகளை ஏற்று இயேசு நம்மை அன்போடு அழைக்கிறார். மகனே மகளே, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று நம்மிடத்திலே கேட்கிறார். அவனோடு கேட்கிறார். அவருக்காக, அவருடைய நற்பணிக்காக, அவருடைய சுவிசேஷம் பரம்ப, அவருக்கு சாட்சிகளாய் வாழ, அவருடைய ராஜ்யம் விரிவடைய நாம் என்ன முயற்சிகளை செய்கிறோம், அவருக்காக நாம் என்ன செய்கிறோம், அவருக்காக என்ன காரியத்தை நாம் செய்கிறோம் என்பதை தீர்மானித்து ஆண்டவருடைய பணிகளிலே, ஆண்டவருடைய செயலிலே கர்த்தரோடு நெருங்கி உறவாடி அவருடைய ஐக்கியத்திலே நீதிமான்களாக நிலைத்திருக்கிறதிலே பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறதிலே நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அவர் மரித்ததினால மீட்பு உண்டாயிற்று. பரலோக வாசல் திறக்கப்பட்டது. நமக்கு பாவ மன்னிப்பும் பரலோக பாக்கியமும் புதிய பூமியிலே வாழும்படியான ஒரு மகிமையான ஆசீர்வாதமான வாழ்வும் உண்டாயிற்று. ஆகவே இயேசுவின் சிலுவை பாடுகளுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக அவர் நமக்காக ஏற்படுத்தின ரத்தம் சிந்தி ஏற்படுத்தின ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக அனுதினமும் வாழுவோம். பாவத்தை விட்டு பரிசுத்தர்களாக அவருக்கு நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததால் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறவராய் இருக்கின்றாலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமது திருவசனத்திலே வாசிக்கும் நாங்கள் தியானித்த இந்த சத்தியங்கள் நீர் சிலுவையிலே மொழிந்த வார்த்தையின் மூலமாக பிராயசித்தம் செய்து சிலுவையை பீடமாக்கி ஆண்டவரே சிலுவையிலே எங்களுக்காக பலியாக தீர்ந்து மீட்பை சம்பாதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மீட்பை நாங்கள் அனுதினமும் தியானித்து உம்முடைய சிலுவையின் அடிவாரத்தில் எங்களை அர்ப்பணித்து உமக்கென்று சேவை செய்து எங்களுக்காக மரித்த ஆண்டவருக்கு நான் எதையாகிலும் செய்வேன் என்று உம்முடைய பணியிலே, உம்முடைய ஊழியத்திலே, உம்முடைய பணிக்கென்று நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்க அதை தாங்குகிறதிலே விரைந்து செயல்படத்தக்கதாக எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை ஆட்கொள்ளும். வெறும் தியானத்தை மாத்திரம் செய்து விடுகிறவர்களாக அல்ல, செயல்பாட்டிலே உங்கள்கிட்ட எங்களை அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட நிற்கிறதாரும் உமது ஆவி ஆத்ம சரீரம் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இருந்து அவருக்கு நீங்கள் வாழ உங்களை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தரின் கிருபையினாலே கிங்ஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து நீங்கள் அவருக்கென்று வாழ நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.